ஹாய் திஸ் டாக்டர் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க சில பேர் வந்து டாய்லெட் போகும்போது அந்த மோஷன்ல புழு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த கண்டிஷனை பத்தி பார்க்கலாம். ஜென்ரலா இந்த புழு வந்து எப்படிலாம் நம்ம உடம்புக்குள்ள வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து நிறைய பேர் கையெல்லாம் கீழே அப்படியே வச்சுட்டு அந்த மண்ணுல வச்சு விளையாடுவாங்க. அதை அப்படியே வந்து வாயில எடுத்து வைக்கிறது, நெகத்தை வந்து சரியா வெட்டாம அந்த நெகத்துக்குள்ள இருக்கிற அழுக்கு எல்லாம் அப்படியே வாய்க்குள்ள போறது, இது எல்லாமே வந்து முக்கியமான காரணங்கள் தான். அதனால குழந்தைங்களை வந்து கிளீன் அண்ட் நீட்டா வச்சிருக்க சொல்லி கொடுங்க. அதே மாதிரி மண்ணில் கையை வச்சுட்டு அப்படியே வாயில வைக்கக்கூடாது. ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்தாலும் வெஜிடபிள்ஸ் எடுத்தாலும் எதா இருந்தாலும் வாஷ் பண்ணிட்டு தான் கிளீன் பண்ணி சாப்பிடணுன்ற ஹேபிட்டை வந்து கற்றுக் கொடுங்க. இதெல்லாமே வந்து நம்ம ப்ராப்பரா ஹைஜீனிக் மெஷர்மெண்ட்டை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாலுமே ஓரளவு வந்து இந்த புழு வராம நம்ம பார்த்துக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி புழு இருக்கு அப்படின்னா அது என்னென்ன சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து வயிறு வந்து ஒரு மாதிரி வலி விட்டு விட்டு வர மாதிரி இருக்கும். அதை சாப்பிட்ட உடனே வந்து அவங்க பாத்ரூம் போகணும் அப்படின்ற ஒரு சென்சேஷன் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் அதே மாதிரியே என்ன பசிச்சு எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வெயிட் கெயினே ஆகாத மாதிரி இருக்கும். வெயிட் லாஸ் அப்படியே இழிச்சுக்கிட்டே போற மாதிரி தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த வெயிட் கெயின் வந்து வரவே வராது. ஸோ இதுவுமே வந்து ஒரு சிம்டம் தான். அண்ட் அதே மாதிரி வேற என்ன சிம்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைமுக்கு மேலே அதாவது நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மோஷன் போகிற இடத்த வந்து ஒரு மாதிரி இச்சிங் சென்சேஷன் இருக்கும். குழந்தைங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து இந்த ஆனல் ரீஜியனை போட்டு தேய்ச்சிக்கிட்டே சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து காமன் சிம்டம்ஸ். ரொம்ப சில பேருக்கு அதாவது ரொம்ப ரேராக தான் பார்த்தீங்கன்னா இந்த வாமிட்டிங் வர்றது, வயிறு வலி அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறது இதெல்லாம் இருக்கும். பட் மோஸ்ட்டாக வந்து நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது. காமனாக பார்க்குற சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகாது, ரொம்ப இழைச்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து டாய்லெட் போகிற இடத்த வந்து இச்சிங் சென்சேஷன் வந்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். இந்த டாய்லெட் போகிற இடத்த இச்சிங் இருக்கிறது வந்து மோஸ்ட்டாக நம்ம நைட் டைம்ல தான் பார்க்குற மாதிரி இருக்கும். டே டைம்ல அவ்வளவும் தெரியாது. ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ். இதுக்கு வந்து ஹோமியோபதியில வந்து உங்களுக்கு பெஸ்ட் மெடிசன்ஸ் இருக்கு. குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து சேஃபர் மெடிசனா நம்ம கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க ஏதாவது போட்டு ரப் பண்ணிக்கிறாங்க, ஆனல் ரீஜியனை போட்டு சொரிஞ்சுக்கிறாங்க, இல்ல வயிறு வலிக்குது வலிச்சு வலிச்சு டாய்லெட் போற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்கன்னா நீங்க ஹோமியோபதி டாக்டரை போய் பாருங்க. அவங்க மெடிகேஷன் கொடுப்பாங்க. அண்ட் இதை விட முக்கியம் மெடிசன்லாம் எடுக்கிறதுக்கு விட முக்கியமானது என்னன்னா இந்த ஹைஜீனிக் மெஷர்மெண்ட்டை ப்ராப்பரா சொல்லி கொடுங்க. கிளென்லினஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த நெகத்தை கடிக்கிற பழக்கம் அதெல்லாம் இருந்தாலுமே வந்து குழந்தைங்களுக்கு இந்த புழு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து எப்படி இருக்கணும்ன்றத குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுங்க. இந்த புழு வந்து வராம நம்ம பார்த்துக்க முடியும். தேங்க்யூ.